அப்பா எப்ப ஃப்ரீயா இருக்காரு, அப்பா எப்ப வீட்டுக்கு வந்தாரு, எல்லாமே லீடு கொடுப்பாங்க. அதுக்கு இந்த விஷயம் இவருக்கு இப்பதான் தெரியும். நான் ரொம்ப சத்தமா பேசக்கூடாது, ஏன்னா எனக்கு கேட்கலப்பா. பாத்ரூம்ல இருக்கும், சத்தமா பேச முடியாது, எக்கோ அடிக்கும். நான் இப்ப பாத்ரூம்ல தான் போய் பேசுறேன்னு சொல்லிட்டேன். ஒண்ணுதான் மாட்டுது. பொண்ணு எங்க அண்ணன் பொண்ணு வீட்டுக்கு குஜராத்துக்கு போறாங்க, ஃபங்க்ஷன் போறாங்க. அப்ப கூட இவங்களையும் சும்மா பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டேன். போங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் போன் பண்ணி பொண்ணக்கான நானே தான் சொன்னேன். குஜராத்துக்கு போக டிராமா பண்ணேன். அப்பயா விடுவாங்களா, ஒரு பயத்துல விடுவாங்களா ஒரு தம்பி. போனே நான் வாங்கி வச்சுட்டேன், போனே கிடையாது. அவங்க எப்படி இன்ஃபார்ம் பண்றாங்கன்றத மேட்டர். அதனாலதான் ஷாக் ஆனீங்க. வயசு பட்டன் போன் தான் ஒண்ணு அனுப்பி கொடுத்துருக்கேன். அவர் வச்சுட்டு சும்மா தலையில வச்சுட்டு படுத்துருவாரு. தனி ரூம் அவருக்கு அப்பாவுக்கு. இந்த விஷயம் அவருக்கே தெரியாது. அவருக்கு தெரியாது, இப்பதான் தெரிய வருது. இப்பதான் வந்து எங்களுக்கே நம்ம போன்ல தான் பேசல, அவருக்கே தெரியாது. போன் பேசலன்னா நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆக்சுவலா தாத்தா போன்ல இருந்து பேசிருக்காங்க. அது அப்படியே சொல்லுங்களேன், எனக்கு அன்னைக்கு போன்ல எப்படி பேசுனீங்கன்னு சொல்லுங்களேன். எனக்கு அது, ஏன்னா அம்மா எல்லாம் பாத்துடல, நானும் பாத்துடல, எப்படி இருக்கும் அந்த அஸ்கி வாய்ஸ்ல போன் பண்ணி. அப்ப வீட்டுலதான் இருக்காரு, கால் பண்ணி நீ பேசு, அவ்வளவுதான். நான் வந்து நல்லாதான் இருக்கேன், சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவேன் போன. அவ்வளவுதான், வேற எதுவுமே பேச மாட்டேன். நீ எப்படி இருக்க, சாப்பிட்டியா, ஒண்ணுமே பேச முடியாது, அவ்வளவுதான். அப்ப வீட்டுலதான் இருக்காரு, கால் பண்ணி பேசிக்கோ. ஓகே, போன் இருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் போட்டோம். இப்பதான் அவ பேசினா உடனே கால் பண்ணா, ஏன்னா அவ பாத்ரூம்ல இருந்து வீட்டுக்குள்ள போகணும், கண்டுபிடிச்சிருவாங்க. நான் பாத்ரூம்ல தான் போய் பேசுறேன்னு சொல்லிட்டேன். ஒண்ணுதான் மாட்டுது. அதுல வேற சொல்லுவா, நான் ரொம்ப சத்தமா பேசக்கூடாது, ஏன்னா எனக்கு கேட்கலப்பா. பாத்ரூம்ல இருக்கும், சத்தமா பேச முடியாது, எக்கோ அடிக்கும் எங்க வீட்டு பாத்ரூம் அப்படின்னு சொல்லுவா. உனக்கு கேட்கலன்னா வச்சு தொலைடா, வச்சிடும் ஒண்ணு அப்படி. நான் எங்க இருக்கேன்னு என்னையும் பாப்பாரு. நான் வந்து போன் வருதுன்னு சொன்னா ஓடிடுவேன். அவர் ஸ்பாட்லயே இருக்க மாட்டேன். போன் அடிக்குது சார். போன் எடுத்து தம்பி பேசுவாரு. அப்பா கேக்குதா? அப்படியே தெரியாத மாதிரி. கோபிப்பா, ஐஷு லவ் பண்ற பையன். சொல்லு என்னப்பா? அதான்ப்பா, பொண்ணுதான்ப்பா. அவ இல்லாம என்னால இருக்க முடியாது. நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு உங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுக்காக ஒரு சான்ஸ்னாச்சும் கொடுங்கப்பா. உங்களோட நான் நல்லா பாத்துப்பேன். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே அதை நான் கொண்டு வரேன். எனக்கு டைம் மட்டும் கொடுங்க, ஒரு 4 மாசம், ஒரு 5 மாசம். 6 மாசமே டைம் தரேன். ஒரு ஜாப் ரெடி பண்ணுப்பா. இல்லப்பா, ரெடி பண்ணிட்டு வா. ஓகேப்பா. இல்லப்பா, இப்ப நான் இதுதான் சொல்லிக்கிறேன், நானும் இதுதான் சொல்றேன். நம்ம கிட்டத்தட்ட நீ கால் பண்ணும் போதெல்லாம் இந்த வார்த்தை சொல்றேன், நான் செட்டிலா தான் பாக்குறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நான் செட்டிலா தான் பாக்குறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா அப்படின்ற, ஜாப் தேர்றன்ற. ஆக்சுவலா நீ வந்து இது முடிவு பண்ணிட்டு ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணு, அதுக்கு நான் கட் பண்றேன். இல்லப்பா, ஒரே நிமிஷம்ப்பா. இந்த ஃபீல்ட்லயே நல்லா சம்பாதிக்கலாம்ப்பா. இப்பவே நான் ஒரு 30,000 வாங்குறேன். இப்ப இதுவே நான் ஒரே நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன். இந்த டைம்லயே நான் 30,000 வாங்குறேன்ப்பா. இதுவே இப்ப நான் ஒரு ஆபீஸோ இல்ல ஒரு இடத்துக்கு நான் போனேன்னா 15,000 தான் கொடுப்பாங்க. அதுல பெருசா ஏர்ன் பண்ண முடியாது. நாங்க வந்து சீசன் டைம்ல நல்லா சம்பாதிக்கலாம், சீசன் இல்லா டைம்ல நல்லா சம்பாதிக்கலாம்ப்பா. எனக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க. நான் உங்ககிட்ட நேர்ல வந்து பேசுறேன். உங்ககிட்ட நேர்ல ஒரே தடவை மட்டும் பேசணும். எனக்கு ஒரே தடவை மட்டும் வாய்ப்பு கொடுங்க. நான் நேர்ல வரேன். நேர்ல வேணாம்பா, ஒரே ஒரு வாட்டிப்பா நேர்ல மட்டும் வந்து பேசிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் அது பக்கம் ஐஷுக்கும் கால் பண்ண மாட்டேன், யாருக்கும் கால் பண்ண மாட்டேன். நீங்க ஐஷு மட்டும் வந்தா போதும். ஒரே தடவை நேர்ல மட்டும் பேசுறேன்ப்பா. பாப்போம். இதுக்கு நடுவுல சாருடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதாவது ஆளெல்லாம் வச்சு மிரட்டினாங்க அப்படின்னாங்க. அதான் வா பேசுவோன்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா? அவர் எப்போ வர்றாரு எங்களுக்கு தெரியாது. இவங்க வந்து ஆக்சுவலா எங்க அண்ணன் பொண்ணு வீட்டுக்கு குஜராத்துக்கு போறாங்க, ஃபங்க்ஷன் போறாங்க. அப்ப கூட இவங்களையும் சும்மா பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டேன். 2 பேர் போங்க அப்படின்னு. போங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் போன் பண்ணி பொண்ணக்கான நானே தான் சொன்னேன். குஜராத்துக்கு போக டிராமா பண்ணேன். நம்ம பொண்ணக்கான சும்மா அப்பயா விடுவாங்களா, ஒரு பயத்துல விடுவாங்களா ஒரு தம்பி, மறந்துடுவாப்ல, என்ன பண்றாங்களே அப்படின்ட்டு பொண்ணக்கானான்னு சொல்லி, என்னப்பா எங்க பாப்பா வந்துச்சு, சென்னைக்கு வந்துச்சவன், ஆளக்கானா எங்கன்னு சொல்லிட்டு கேக்குறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். என்ன பொண்ணு எங்க அப்படின்னு வீட்டை கேட்கறேன், அவங்க அப்பாட்ட கேட்கறேன். அவங்க அப்பாவும் அப்பா யாருப்பா அது, இங்க எல்லாம் கிடையாதுப்பான்ட்டு அவரு என்கிட்ட டென்ஷன் பேசுறேன், நான் டென்ஷன் பேசுறேன், நீ பாத்துக்கின்றாரு, அவரும் பாத்து, நாங்க 2 பேரும் ஃபைட் பண்றோம்.